ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஹியர். ஐ எம் ஹியர். நீ எங்கே? நீ எங்கே? வேர் ஆர் யூ? வேர் ஆர் யூ? நான் வருகிறேன். நான் வருகிறேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் ஐ எம் கம்மிங். ஐ எம் கம்மிங். காத்திடு. காத்திரு. நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் வெயிட். வெயிட். சீக்கிரம் 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 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் ஹரியப். ஹரியப். கவலைப்படாதே. யாராச்சும் ரொம்ப சோகமாக இருந்தாங்கன்னா அவங்கள போய் கவலைப்படாதேன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் வரி. டோன்ட் வரி. சிரிங்க. சிரிங்க. ஸ்மைல். ஸ்மைல். அமைதியாக இருங்க. அமைதியாக இரு. ஸ்டே காம். ஸ்டே காம். என்ன பாரு. நம்மளை மட்டும் பார்க்க சொல்கிறோம் இல்லையா, என்ன பார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் லுக் அட் மீ. லுக் அட் மீ. இதை பாரு. இதை பாரு. லுக் அட் திஸ். லுக் அட் திஸ். அருமை. ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அருமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் நீங்கள் எப்படி பாராட்டலாம் அப்படின்னா அவேசம். அவேசம். நல்ல வேலை. நல்ல வேலை அப்போ நம்ம சொல்லலாம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் குட் ஜாப். குட் ஜாப். வாழ்த்துக்கள். ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வாழ்த்துக்கள் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்ல முயற்சி. நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் நைஸ் ட்ரை. நைஸ் ட்ரை. மீண்டும் முயற்சி செய். ஒரு விஷயம் செய்வாங்க, அந்த விஷயத்தை மறுபடியும் நம்ம முயற்சி செய்ய சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ட்ரை அகைன். ட்ரை அகைன். கண்டிப்பாக. நீ கண்டிப்பாக அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அந்த இடத்துல? அஃப்கோர்ஸ். அஃப்கோர்ஸ். ஏன் இல்லை? ஏதோ பேசிகிட்டு இருப்போம், அதுக்கு ஏன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் ஒய் நாட். ஒய் நாட். நிச்சயமாக. ஒரு விஷயத்த சொல்லி அது நிச்சயமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் ஷோர். ஷோர். பரவாயில்ல. நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். மன்னித்து விடு. ஏதோ ஒன்று செஞ்சுருவாங்க, அதுக்கு நம்ம மன்னிச்சிடுன்னு போய் நம்ம அடுத்தவங்கிட்ட கேட்போம் இல்லையா, அதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஃபர்கிவ் மீ. ஃபர்கிவ் மீ. எனக்கு பசிக்கிறது. எனக்கு பசிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா, அதுக்கு ஐ எம் ஹங்க்ரி. ஐ எம் ஹங்க்ரி. எனக்கு தாகமாக இருக்கிறது. ரொம்ப தாகமாக இருக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ எம் தேர்ஸ்டி. ஐ எம் தேர்ஸ்டி. எனக்கு தூக்கம் வருது. ஐ எம் ஸ்லீப்பி. ஐ எம் ஸ்லீப்பி. எனக்கு சோர்வாக இருக்குது. எனக்கு சோர்வாக இருக்கிறது. ஐ எம் டயர்ட். ஐ எம் டயர்ட். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஐ எம் ஹாப்பி. ஐ எம் ஹாப்பி. நான் சோகமாக இருக்கேன். ஐ எம் சேட். ஐ எம் சேட். நான் பிஸியாக இருக்கேன். எதாவது நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம் இல்லையா, அப்போ யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா ஐ எம் பிஸி. ஐ எம் பிஸி. எனக்கு நேரம் இல்லை. ஏதாவது வேலை செஞ்சுட்ருப்போம், ஏதாவது ஒன்று வந்து குறுக்க ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறத நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹாவ் நோ டைம். ஐ ஹாவ் நோ டைம். எனக்கு நேரம் இருக்கிறது. ஐ ஹாவ் டைம். ஐ ஹாவ் டைம். நான் தயாராக இருக்கேன். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பி நம்ம தயாராக இருப்போம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் ரெடி. ஐ எம் ரெடி. மெதுவாக பேசுங்க. ஸ்பீக் ஸ்லோலி. ஸ்பீக் ஸ்லோலி. சத்தமாக பேசுங்க. ஸ்பீக் லவ்லி. ஸ்பீக் லவ்லி. இன்னொரு முறை சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. சே இட் அகைன். சே இட் அகைன். எனக்கு புரியல. இப்போ யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரியல அப்படின்னா அது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போது புரிகிறது. புரிஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவ். தயவு செய்து உதவுங்க. அடுத்தவங்களோட ஹெல்ப் அந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. மிகவும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். வரவேற்கிறேன். யாராவது ஒருத்தர் தேங்க்யூ சொன்னால் கூட அதை நம்ம எப்படி வரவேற்கலாம், எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா அதை வரவேற்கிறேங்கிறத யூ ஆர் வெல்கம். யூ ஆர் வெல்கம். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். see you again. see you again. கவனமாக இரு. be careful. be careful. மகிழ்ச்சியாக இரு. be happy.
பி ஹாப்பி. தைரியமாக இரு. தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பி பிரேவ். பி பிரேவ். உன்னால் முடியும். உன்னால் முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் யூ கேன் டூ இட். யூ கேன் டூ இட். நம்பிக்கை வை. பிலீவ் யுவர் செல்ஃப். பிலீவ் யுவர் செல்ஃப். தொடர்ந்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? தொடர்ந்து கற்றுக்கொள் அப்படின்னா கீப் லேர்னிங். கீப் லேர்னிங். தினமும் பயிற்சி செய். தினமும் பயிற்சி செய். ப்ராக்டிஸ் எவ்ரிடே. ப்ராக்டிஸ் எவ்ரிடே. ஆங்கிலம் எளிது. இங்கிலீஷ் இஸ் ஈஸி. இங்கிலீஷ் இஸ் ஈஸி. தினமும் பேசு. ஸ்பீக் எவ்ரிடே. ஸ்பீக் எவ்ரிடே. வெற்றி உன்னுடையது. சக்ஸஸ் இஸ் yours.